Hi cuties, today I am going to talk about 10th standard trigonometry இருக்கிற basic introduction பார்த்துட்டு next நம்ம sums பார்க்கலாம் ஓகேங்களா. சரி ஃபர்ஸ்ட் பாருங்க basic introduction trigonometry chapter 6ல trigonometry சரி பாருங்க ஃபர்ஸ்ட் basic introduction என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாமா. சரி இப்போ பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகேங்களா. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது சைட்ஸ் ஏபிசி. இப்போ which is the longer side? இதுதான் longer side. BC is தான் longer side. அப்போ இதுதான் hypotenuse ஓகேங்களா. சரி இப்போ சப்போஸ் இந்த இது 90 டிகிரி. சப்போஸ் B தான் தீட்டா இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட் எது இருக்கோ அதுதான் ஆப்போசிட் சைடு. நெக்ஸ்ட் இது அட்ஜசன்ட். சப்போஸ் நெக்ஸ்ட் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ பாருங்க இந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சேம் சைடை யூஸ் பண்ண போகிறேன். ஏபிசி இது 90 டிகிரி. இந்த சைடு வந்து ஹைப்போத்தினியஸ். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எந்த சைடு லாங்காக இருக்கோ அதுதான் ஹைப்போத்தினியஸ் சரிங்களா. சரி இப்போ பாருங்கள் சப்போஸ் இந்த டயக்ராமில் தீட்டா வேல்யூஸ் இங்கே இருக்குன்னா அப்போ இதுக்கு ஆப்போசிட் எது இருக்கோ அதுதான் ஆப்போசிட் சைடு. அப்போ இது அட்ஜசன்ட் சைடு ஓகேங்களா. தீட்டா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சம்ஸில் ஓகேங்களா. தீட்டா வேல்யூஸ் எங்கே இருக்கோ அதை பொறுத்து தான் அதனுடைய சைட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஓகேங்களா. சரி இப்போ இப்படி இருக்கும்போது ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஷன்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா. சரி ஃபஸ்ட்டு பாருங்கள் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஷன் என்னென்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு சைன் தீட்டா, நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா, நெக்ஸ்ட்டு tan தீட்டா, நெக்ஸ்ட்டு சைன் தீட்டா, காஸ் தீட்டா, tan தீட்டா, காட் தீட்டா, நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டா, நெக்ஸ்ட்டு கோசிகன் தீட்டா. சரிங்க ஃபஸ்ட்டு சைன் தீட்டாக்கு ஃபார்முலா பார்க்கலாமா. சைன் தீட்டாக்கு என்னென்னா இங்கே பாருங்கள் சைன் தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு பை ஹைப்போத்தினியஸ் ஓகேங்களா. ஆப்போசிட் சைடு எங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஹைப்போத்தினியஸ் எங்கே இருக்குது இங்கே இருக்குது. அப்போது சைன் தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு பை ஹைப்போத்தினியஸ். ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது ஏசி. ஹைப்போத்தினியஸ் என்ன இருக்குது பிசி சரிங்களா. சரி இப்போ நெக்ஸ்ட் காஸ் தீட்டா. காஸ் தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போத்தினியஸ். அப்போது அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஹைப்போத்தினியஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குது ஏபி. நெக்ஸ்ட்டு ஹைப்போத்தினியஸ் தான் பிசி இருக்குது ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். அப்போ பிசி. நெக்ஸ்ட்டு டேன் தீட்டா. டேன் தீட்டாக்கு பாருங்கள் tan தீட்டானா ஹைப்போத்தினியஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போது ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு இருக்கும் ஓகேங்களா. அப்போ ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு ஏசி டிவைடட் பை ஏபி சரிங்களா. சரி இப்போ பாருங்கள் காட் தீட்டா. காட் தீட்டா எதுவும் இல்லை tan தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் தான் காட் தீட்டா. அப்போ tan தீட்டாக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடுனா அப்போது அட்ஜசன்ட் divided by opposite. Adjacent side AB, opposite side AC சரிங்களா. இப்போ பாருங்க சீக்கன் தீட்டாக்கு. சீக்கன் தீட்டா காசோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன் தீட்டா. அப்போது காஸ் தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஹைப்போத்தினியஸ் இருக்குது. அப்போது ஹைப்போத்தினியஸ் டிவைட் பை அட்ஜசன்ட் சைடு. therefore hypotenuse BC divided by AB. சரி நெக்ஸ்ட் பாருங்க ஃபைனலாக கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டா வந்து சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன் தீட்டா. அப்போது sin theta க்கு opposite divided by hypotenuse இருக்கு.
அப்போது ஹைப்போதினியஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைடு. ஹைப்போதினியஸ் என்ன இருக்குது? பிசி, ஆப்போசிட் ஏசி. சரிங்களா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 6 ட்ரிகனாமெட்ரி ரேஷியோஸ் வச்சு தான் சம்ஸே ரொம்ப ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிகனாமெட்ரி ரேஷியோஸ் பயன்படுத்தி சம் தீட்டா வேல்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாமா? சரி, பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு sin theta, cos theta, tan theta, sin theta, cos theta, tan theta, cot theta, secant theta, next final one cosecant theta. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், இந்த டேபிள் காலம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரேஷியோ அண்டு டீட்டா வேல்யூஸ். டீட்டா வேல்யூஸ் எப்போவுமே 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் சைன் டீட்டாக்கு மட்டும் தான் வேல்யூஸ் எழுத போகிறேன். ரிமைனிங் எல்லாம் ஈஸியாக ஃபில் பண்ணலாம். பாருங்கள் எப்படி கேர்ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு 0, 1/2, நெக்ஸ்ட்டு 1/√2, √3 divided by 2, ஃபைனலாக 1. இது மட்டும் தான் நான் ஃபஸ்ட்டு எழுத போகிறேன். இதை வச்சு எப்படி இதெல்லாம் ஃபில் பண்ண போகிறேன்னு நல்லா பாருங்கள், லிசன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இதனுடைய அப்படியே இங்கே ரெசிப்ரோக்கல் அப்படி எழுதிடுங்க. ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது? 1 அங்கே எழுதிக்கிங்க. இங்கே √3/2 இருக்கா? அப்படியே எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட்டு 1/√2, நெக்ஸ்ட்டு 1/2, நெக்ஸ்ட்டு 0. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு tan theta. sin theta டிவைட் பை cos theta டிவைட் பண்ணால் தான் tan theta. அப்போது 0 டிவைட் பை 1 வந்து 0வை 1ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 கேன்சல் ஆகிடுமா? அப்போது 1/√3. நெக்ஸ்ட்டு 2√2 கேன்சல் ஆகிடுமா? ரிமைனிங் 1. அப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் √3. இங்கே பாருங்கள், டினாமினேட்டரில் 0 இருக்குது. அப்போது நாட் டிஃபைன், அதை டிவைட் பண்ண முடியாது. அது மாதிரி இருந்தால் அதுக்கு நாட் டிஃபைன் நேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், tan thetaவோட ரெசிப்ரோக்கல் தான் cot theta. அப்போது இது அப்படியே இங்கே எழுதிடலாமா? அப்படியே எழுதிங்க. இன்ஃபினிட்டி √3 1 1/√3 0. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், 1ஓட ரெசிப்ரோக்கல் என்ன இருக்கும்? secant thetaவுடைய ரெசிப்ரோக்கல் தான் cos theta. அப்போ 1ஓட ரெசிப்ரோக்கல் 1, இதனுடைய ரெசிப்ரோக்கல் என்ன இருக்கும்? 2/√3. இதனுடைய ரெசிப்ரோக்கல் √2 இருக்கும். அப்போ இதுக்கு 2 வரும். நெக்ஸ்ட்டு 0 வந்து இன்ஃபினிட்டி போடணும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு இங்கே 0 இருக்கா? அப்போ இங்கே இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் இங்கே 2, இங்கே இருக்குது √2. இதெல்லாம் ரெசிப்ரோக்கல் பண்ணால் அதுதான் வரும். சரிங்களா? இப்போ 2 டிவைட் பை √3. நெக்ஸ்ட்டு 1 வந்தால் 1 தான். சரிங்களா? இந்த டேபிளில் மட்டும் எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் அகெயின் கிளியர் பண்ணி தரேன். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலேருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் எப்போவுமே ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். பாருங்களா? சரிங்க. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ட்ரிகனாமெட்ரியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி சம்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? சம்ஸ் மீன்ஸ் அதாவது சம்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். பிஃபோர் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஒன், sin square theta ப்ளஸ் cos square theta ஈக்குவல் டு 1. இது ஃபஸ்ட் ஐடென்டிட்டி. சரிங்களா? இந்த ஃபஸ்ட் ஐடென்டிட்டிலேருந்து நான் இன்னும் ஒரு 2 ஃபார்ம் வந்து டெரைவ் பண்ண போகிறேன். அது பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு sin square theta மட்டும் நம்ம வச்சுருக்கேன். அப்போனா sin square theta இது மட்டும் தேவை. அப்போது இது வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக போகும்போது 1 மைனஸ் cos square theta ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் cos square theta வேல்யூஸ் நமக்கு தேவை அப்படின்னா 1 மைனஸ் sin square theta
ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்குது. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் தீட்டா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி. சேம் ப்ரீவியஸ் மாதிரி இதுவும் ரெண்டு ஃபார்முலாவை டெரைவ் பண்ணலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எப்படி எழுதலாம்? tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டாக்கு 1 + cot ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா. ஓகேங்களா. சரி, இப்போ இதில் இருந்து அகெயின் 2 கண்டிஷன் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதில் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 + cot ஸ்கொயர் தீட்டா, கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் ஐடென்டிட்டிலாம் இருக்குது, அதுவும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ப்ளஸ் 1 or 2 ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நம்ம அல்ஜிப்ராவில் பார்த்துருப்போம். அந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். சைன் 90 - தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், காஸ் தீட்டா காஸ் 90 - தீட்டா சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா tan தீட்டா. tan 90 - தீட்டா, டேனுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? காட் இருக்கும். அப்போ காட் தீட்டா. நெக்ஸ்ட்டு காட் 90 - தீட்டா tan தீட்டா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைன் தீட்டா காஸ் தீட்டா tan தீட்டா காட் தீட்டா. அகெயின் சீக்கன் தீட்டா, சீக்கன் 90 - தீட்டா ஈக்குவல் டு சீக்கனுடைய நெக்ஸ்ட் இருக்கும் கொசிக்கன் இருக்குமோ, அப்போ கொசிக்கன் தீட்டா. நெக்ஸ்ட்டு கொசிக்கன் 90 - தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா. சரி, இப்போ பாருங்கள், இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் தெரிஞ்சாதான் பின்னாடி வர சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக டவுட் இல்லாமல் போட முடியும். இதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு 2 கான்செப்ட் மட்டும் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், sin θ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம ரியல் நம்பர்ஸில் படிச்சிருப்போம். ரியல் நம்பர்ஸில் ரியல் நம்பர்ஸில் a பவர் m ஹோல் பவர் என்ன, a பவர் mn அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணணும். பாருங்கள், சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு tan தீட்டா ஹோல் ஸ்கொயர்னா tan ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு காட் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னா காட் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு கொசிக்கன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. சரி, இப்போ பாருங்கள், இன்னொரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாமே படிச்சிருக்கோம், பேசிக்காக படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் அல்ஜிப்ராவில் படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க, 1 or 2 ஃபார்முலா தான். a + b ஹோல் ஸ்கொயர் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். a + b ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. நெக்ஸ்ட்டு a - b ஹோல் ஸ்கொயர் தெரியுமா ஆல்ரெடி? அப்போ என்ன இருக்கும்? a ஸ்கொயர் + b ஸ்கொயர் - 2ab. நெக்ஸ்ட்டு a + b a - b இதுக்கு ஆல்ரெடி தெரியும், a ஸ்கொயர் - b ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், a + b ஹோல் கியூபுக்கு a³ + b³ + 3ab a + b. சரிங்களா. சப்போஸ் நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா இருக்குது? x + a x + b இருக்கா? இது ஒரு ஃபார்முலா இருக்குது. x² +
எக்ஸ் ஏபி ப்ளஸ் ஏபி. இல்லை இந்த ஃபார்முலா வேணால், இது டவுட்டாக இருக்குது, நான் வேணால் நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? சரிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இல்லை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். சரிங்களா குட்டீஸ்? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.